யூடியூப் நண்பர்களே, எனக்கு அருமையானவர்களே, யூடியூப்பில் நல்ல விஷயங்களும் தீய விஷயங்களும் வந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு முக்கியமான தகவல், 5ஆம் தமிழர் சங்கம் என்று ஒரு சேனல் இருக்கிறது. அதில் வள்ளலாரை பற்றி நல்ல கருத்துக்களை சொல்ல வந்த அவர்கள் வள்ளலாரையே தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மரணம் அடைந்து விட்டார் என்பதை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சத்து சித்து ஆனந்தம் என்றால் என்ன? சித்து விளையாட்டுகள் என்றால் என்ன? இது என்ன சந்தை கடையில் கிடைக்கக்கூடிய கத்திரிக்காய் முருங்கைக்காய் போன்றதா இது? அன்பர்களே, அரைகுறை படிப்பாளிகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்திருக்கிறேன். உண்மையிலே நீங்கள் அறிவாளி என்றாலோ நியாயமானவர்கள் என்றாலோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறேன். இவர்களுக்கு என்ன தெரியும்? திருவருப்பாய் என்ன படித்திருக்கிறார்கள்? அவரை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? என்னோட வந்து பேச சொல்லுங்களேன், அதை வீடியோ எடுப்போம். காற்றை பார்க்க முடியவில்லை, காற்றில்லை என்று சொல்லிவிட முடியுமா? உயிரை பார்க்க முடியவில்லை, உயிர் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? எத்தனையோ விளக்கங்களை நம் மக்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முட்டாள்களுக்கு எப்பொழுதுமே புரிவதே இல்லை. காரணம், இவர்கள் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள். அன்பர்களே, கவனமாக இருங்கள். இது மிக மிக முக்கியம். நன்றாற்றல் உண்டும் தவறுண்டு என்று வள்ளுவர் சொல்கிறார். அதாவது நல்லது செய்ய போனாலும் அவர்களுடைய தகுதியை அறிந்து அவர்களுக்கு சரியான உதவி செய்யவில்லை என்றால் அது தவறாக போய்விடும் என்று அர்த்தம். வள்ளுவர் சொல்கின்றார். நீங்கள் எனக்கு உதவி செய்ய வருகிறேன் என்று, எனக்கு சாப்பாடு கொடுக்கிறேன் என்று வந்து வயிறு புடைக்க சாப்பிடு என்று எனக்கு உணவு கொடுத்தால் நான் செத்து விடுவேன். அன்பர்களே, இந்த முட்டாள்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் மிக கவனமாக இருங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன். மேலும் கமெண்ட்ஸ் கொடுங்க, சவுக்கடி கொடுங்க, சாட்டையடி கொடுங்க, வார்த்தையடி கொடுங்க, திருந்துவார்கள். உண்மையை உணராத இவர்கள், தெளிவில்லாத இவர்கள் எதற்கு சேனலில் வந்து இப்படி உளறி கொண்டு இருக்கிறார்கள்? இதை தான் நான் சொன்னேன். உளறி கொண்டு இருக்காதீர்கள், தயவுசெய்து சேனலை இழுத்து மூடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அன்பர்களே, இப்படி பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. மிகுந்த கவனத்துடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.